ஹாய் வீவர்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நான் உங்களுக்கு உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். உருளைக்கிழங்கை தோல் நீக்கிட்டு பொடி பொடியாக நறுக்கி தண்ணியில் போட்டிருக்கேன். பெரிய வெங்காயம் ஒன்று பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து, பச்சை மிளகாய் 4, 1/4 மூடி தேங்காய் திருவி எடுத்திருக்கேன். பொடி ஐட்டம்னு பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் சிறிதளவு, 1/2 டீஸ்பூன் வரமிளகாய் தூள், உப்பு சிறிதளவு. தாளிக்கிறதுக்கு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு. முதல்ல நம்ம வாணலியில் எண்ணெயை விட்டுட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கடுகும் உளுத்தம் பருப்பையும் போட்டு பொன்னிறமாக வதக்கிட்டு, வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தண்ணியில் போட்டு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை எடுத்து எண்ணெயிலேயே ஒரு 2 பெரட்டு பெரட்டிட்டு, நம்ம தூள் ஐட்டம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, மஞ்சத்தூள், வரமிளகாய் தூள், இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு. இந்த பொரியலை நம்ம பச்சை மிளகா மட்டும் சேர்த்து செய்யலாம். ஆனால் வரமிளகாய் தூள் போட்டால் தான் அந்த கலர் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிழங்கு வேகிறதுக்கு அளவான தண்ணியை விட்டு வேக வச்சுக்கோங்க. கிழங்கு வெந்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காயை துருவலை சேர்த்து கிளறி இறக்குனிங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. தாளித்த சாதம் எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.